காவிரி நீர் விவகாரம் 4 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது என்ற போதிலும் தமிழகம் கர்நாடகம் இடையேதான் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. காவிரி ஒப்பந்தமும் வழங்கும் கடந்த வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். காவிரி தொடர்பாக 1892ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி மைசூர் மெட்ராஸ் மாகாணங்களிடையே முதல் ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி காவிரியின் குறுக்கே ஏதேனும் அணை கட்ட திட்டமிட்டால் மைசூர் மாகாண அரசு அதற்கு மெட்ராஸ் மாகாண அரசின் அனுமதியை பெற வேண்டும். 1960ஆம் ஆண்டுகளில் கர்நாடகா 2 அணைகளை கட்டத் துவங்கியது. அதனை தமிழகம் கடுமையாக எதிர்த்தது. 1976ஆம் ஆண்டு காவிரி உண்மை அறியும் குழுவின் தகவல்களைக் கொண்டு இரு மாநிலமும் ஏற்றுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் எந்த தீர்வும் எட்டப்படாததால் தஞ்சை விவசாயிகள் இப்பிரச்சனையை உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்றனர். 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 மாநிலங்களும் பேசி பிரச்சினைக்கு தீர்வு காண உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பேச்சுவார்த்தையில் எந்த சுமூக தீர்வும் எட்டப்படாததால் நீதிமன்றம் மத்திய அரசை ஒரு தீர்ப்பாயம் ஏற்படுத்த உத்தரவிட்டது. அதன்படி 1990ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி காவிரி நடுவர் மன்றம் உருவாக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி அந்த நடுவர் மன்றம் ஓர் இடைக்கால தீர்ப்பை வழங்கியது. அதில் 205 TMC நீரை தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. பின்னர் 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி இடைக்கால தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசு அந்த ஆணைக்கு கீழ்ப்படியவில்லை. 1995ஆம் ஆண்டு போதிய மழையின்மையால் காவிரி விவகாரம் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது. அப்போது தமிழகம் மீண்டும் உச்சநீதிமன்றம் சென்றதால் 11 TMC தண்ணீர் திறந்துவிட நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதையும் கர்நாடக அரசு பின்பற்றவில்லை. ஏறத்தாழ 16 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு 1000 பக்கம் கொண்ட இறுதி தீர்ப்பை காவிரி நடுவர் மன்றம் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி வழங்கியது. அதன்படி கர்நாடகாவிற்கு 270 TMCயும் தமிழகத்திற்கு 192 TMCயும் புதுச்சேரிக்கு 7 TMCயும் கேரளாவிற்கு 30 TMCயும் தண்ணீர் வழங்க நடுவர் மன்றம் உத்தரவிட்டது. மார்ச் 18, 2007ஆம் வருடம் அப்போதைய தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா இந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிடக் கோரி உண்ணாவிரதம் இருந்தார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தீர்ப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் காவிரியில் தமிழகத்தின் தண்ணீர் உரிமையை மறுத்து வரும் கர்நாடகா இந்த ஆண்டும் வஞ்சித்தது. இதையடுத்து செப்டம்பர் வரையிலான உரிய நீரை வழங்க தமிழகம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. முதலில் 15,000 கன அடி நீரும் பிறகு 12,000 கன அடி நீரும் திறந்துவிட உத்தரவு கிடைத்தது. இதன் விளைவாக கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக தாக்குதல் நடந்தது. இந்த நிலையில் மேலும் 6,000 கன அடி நீர் திறக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கெதிராக கர்நாடகா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. செய்திப் பிரிவு நியூஸ் 7 தமிழ்.